ஹாய், குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி சண்டே. எங்கள் வீட்டு கிச்சனை நீங்கள் எப்படி பார்த்தது இல்லைல்ல? அதிசயம் ஆனால் உண்மை. அந்த மாதிரி ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும். அதான் பாதி ஜென்ஸா? இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதான் என்னன்னா, ஒரு வாரமாக பயங்கர காய்ச்சல். அதுலேயே லாஸ்ட்டு 3 டேஸாக எந்திக்கவே இல்லை. வீடே வந்துட்டு நாரி போச்சு. அதான் இப்போ இவங்க 2 பேரையும் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன். இல்லை, முந்தானத்து வரைக்கும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. நேற்றுக்கெல்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு 2 பேரையும் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன். பயங்கர ஃபீவர், பயங்கர இருமல். நைட்டில் சுத்தமாக தூங்கவே முடியறதில்ல. ஒரு வாரமாக அவ்வளோ மருந்து சாப்பிட்டோம், சுத்தமாக சரியாகலை. என் தலையில் வேடா உடஞ்சிருமா? சரிங்க சாரே. அத்தானுக்கு இப்போ வந்துட்டு டிஷ்வாஷரில் பாத்திரம் எடுக்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அவங்க வந்துட்டு இதை பண்ணதே கிடையாது. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க. வேணாமா? எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று கூட செய்யவே மாட்டாங்க தெரியுமா? பயங்கர ஆளாகும். ஆனால் இந்த வாட்டி என்னமோ அவங்களாவே திருந்தி இதெல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க. ஓ, மாத்திரை சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணு. அதனால ஜவ்வரிசியில் கஞ்சி வச்சு குடிச்சிட்ருக்கேன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே உட்காந்து குல்ஃபி சாப்பிட்டுட்ருக்காங்க. இவனுக்கு அவ்வளோ கோல்டு இருக்குது. ஆனால் இவன் அது என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு என்ன பண்ணேன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாத்திரை போட்டுட்டு சும்மா ஃப்ரிட்ஜை வந்து திறந்தேன்னா குல்ஃபி பார்த்தேன். அதான் மாத்திரை போட்டாச்சுல்ல. இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. ஒன்று தான் சாப்பிட்டேன் தான் அன்னைக்கு நைட்டு. எனக்கு எப்படி வந்துச்சுனே தெரியல. நேற்று நைட்டு நல்லா தானே பேசினா ஃபோனில், எப்படி வந்தது யோசிச்சுட்டே இருக்கேன். தின்னோட பிடிச்சிக்கிச்சா? அதான் மாத்திரை சாப்பிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒன்று தான் சாப்பிட்டேன். அது கடையில் எனக்கு தெரியுமா சளினால ஃபீவர் வந்தா அப்படியா? ஆனால் இப்போ என் நிலமை வந்து கஞ்சி குடிக்கிற நிலமை ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் தான் அவைய மெடிசன். அவங்க கூட சேராது தனி, சரி என் கூட சேரு, கரெக்டாக இருக்கும். என்ன அத்தா ஒரே சிரிப்பாக இருக்கு? சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஞாபகம் வருதே அந்த மாதிரியா? ஆல்பத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுது? நமக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கே அப்படியா? சொல்கிறதுக்கு இல்லையா? இது என்னது, கல்யாண ஆல்பமா என்கேஜ்மெண்ட் ஆல்பமா? என்கேஜ்மெண்ட் தானே, கலர் கலராக இருக்கிறே. ஒளிச்சே வச்சுக்கிட்டு தான், தயவு செஞ்சு யார்ட்டையும் காட்டிடாதீங்கண்ணே. பாவம், அவங்க கண்ணெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? லைட்டாக காட்டுங்களா? நான் தான் இருக்கேன். ஏய் காட்டுங்க, ஓவரா பண்ணாதீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டிசைனாக போஸ்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு போஸ்லாம் கொடுக்கவே தெரியாது, சிரிப்பாக இருக்கும். ஆனால் அத்தான் அப்படி இல்லை, பயங்கரமாக போஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 2-3 கல்யாணம் ஆயிருக்கிறதுனால போஸ் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. என்ன ஃபஸ்ட்டு கல்யாணத்துலலாம் ஃபோட்டோலாம் எடுத்தீங்களா? யூடியூப்லையா? எந்த பேஜில்? இங்கே என்னன்னா காமிக்க கூடாதாம்மா. எப்படி கண்டுபிடிச்சான் தான்? கண்டுபிடிச்சிட்டானா? நான் கண்டுபிடிக்கிறேன், பார்ப்போம். அத்தானோட சின்ன வயசு ஃபோட்டோ. எல்லாமே பார்க்க ஒரு மார்க்கமாக இருக்காங்க. ஆமாம், எங்கள் அம்மா அப்போ ரொம்ப எங்காக இருந்தாங்க. அதுதான் நீங்கள் இந்த சைடில் நிற்கிறீங்களே ஒரு மாதிரி திருட மாதிரி, அதில் கரெக்டு தானே? பார்த்தீங்களா? அங்கேதான் பிள்ளைய பார்த்துட்டு இருந்திருப்பிய, கரெக்டா? ஆமாவா? உங்களை நம்ப முடியாததா? அத்தனை பார்த்தீங்களா, திரும்பி பார்த்துருவாங்க, நேராக பார்த்துருவாங்க. அநியாயம்தான். ஒரே சிரிப்பு.
இது என்கேஜ்மெண்ட் ஆல்பம். கல்யாண ஆல்பம்லாம் பார்க்க சகிக்காது. அதுலேயும் அத்தான் பயங்கரமாக இருப்பாங்க. என்ன அத்தா? சரியா? இது காமிங்க. நான் அழகாக தான் இருப்பேன். இது வந்து இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு அந்த மாதிரி இருப்பேன். என்னன்னா கரெக்டாக இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வர வண்டி சத்தம் கேட்டணும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். அதை அவர் எடுத்துட்டாரு. அதை ஆல்பம் வந்தப்புறம் பார்த்தா திருட்டு மொழி மாரி இருக்கு. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது. ஆமாம், இப்போவும் அப்படி தான் இருக்குது வீட்டு பின்னாடி. சரி, இந்த ஆல்பத்தில் வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணாலும் வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க போல். அது ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் வாசனையாக இருக்கும். ஆதவன் அகல்யா என்கேஜ்மெண்ட் 15/12/2013. அதான் என்கேஜ்மெண்ட் என்னைக்கு சொல்லுங்கள்? இப்போ தானே படித்தேன். ஆ, கல்யாணம் எப்போ ஆச்சு? பக்கத்துலண்ணா டேட்டு கேட்டேன். ஞாபகம் இல்லையா? எந்த டேட் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு? அதை மட்டும் சொல்லுங்க. வேற என்னோட பர்த்டே என்னைக்கு? தனிஷோட பர்த்டே என்னைக்கு சொல்லுங்க. அதெல்லாம் பப்ளிக்கா சொல்லக்கூடாது. ஏன் நாளைக்கு அப்புறம் அவனுக்கு பிரச்சனை ஆகும். ஓஹோ, கரெக்டாக சொல்லுங்க. அவன் எந்த வருஷத்தில் பிறந்தான் அதெல்லாம் சொல்லுங்க. 2025. அப்புறம் அவ்வளோதான் பிறந்துட்டான். அப்புறம் டேட்டு 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 டேட்டா? டேட் ஜூலை 12. ஜூலை 12. ஐயோ சாரி. இப்படி ஒரு ஃபாதர் கிடைக்க தனிஷ் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா. யாரத்தா? ஊட்டி போனீங்களா? சரி, உங்க 2 பேரோட ஆள் அங்க? பொய் சொல்லாதீங்க. சத்தியமாவா? இது என்ன ஆல்பம் தான்? இது வளைகாப்பு. வளைகாப்பா? சீமந்தம். என் ஃபோட்டோ காமிங்க இதில். நானும் அத்தானும். இந்த ஃபோட்டோ பாருங்க, நல்லா சிரிச்சுட்டு ஐஸ்வர்யமாக இருக்கேனே. நீங்கள் ஏன் அத்தா இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? சும்மா சிரிப்பீங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வேறு பிறக்க போகுது. அப்படியா? வளையல். இந்த ஆல்பம் யார் பண்ணா? இது அந்த பையன் தான் பண்ணனும். அவங்க தான் பண்ணாங்க. இது அழகா பண்ணினா பர்த்டே கொஞ்சம் சொல்லுங்க. பர்த்டே சொல்ல போயிட்டாங்க. நல்லா இருக்கு பாக்க பர்த்டே. பர்த்டே ஓகே தான், வளகாப்பு நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணி சூப்பரா இருக்கு. இது வந்து தனிஷோட ஆல்பமும் அவனோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து தலைவர் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பார். இது வந்து காட்டலை மக்களே, அது காட்டலை. சரியா? இது வந்து காட்டலை. இது வந்து செகண்டாக எடுத்தது. அவன் பிறந்து செகண்டாக எடுத்தது. தனிஷ் வந்து கேர்ள் பேபி மாதிரியே இருப்பான் பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கும்போது. அப்புறம்தான் அவர் வந்து பாய் பேபி மாரி ஆனார். இது வந்து அண்ணா நகரில் டவரில் வச்சு எடுத்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டாக அவனை வந்துட்டு டவர் கூப்பிட்டு போனப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இது வந்து வீட்டில் தனிஷ் பிறந்து ஒரு 40 days என்னமோ இருந்தது, அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இது வந்துட்டு அத்தை ராத்திரியில் எடுத்த ஃபோட்டோ. எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கோம், அவர் வந்து முழிச்சு உட்காந்துருப்பார், அப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இது வந்துட்டு அண்ணா நகரில் வச்சு எடுத்த ஃபோட்டோ. லட்டு மாதிரி இருக்கும், இப்போ தேஞ்சு போச்சு லட்டு. ஆமாம், இது வந்து நம்மளால் நல்ல கை சப்புவார், அதுக்காக வந்துட்டு க்ளவுஸ் போட்டு விட்டது, அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு திருட்டு கிருஷ்ணர் இவர். அப்புறம் இது வந்துட்டு காரில் வச்சு எடுத்த ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்துட்டு சின்ன வயசில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வருது. இது பாருங்களேன், இது பிரியாவோட என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்தது. அப்படியே கேர்ள் பேபி மாதிரியே இருக்கும். அந்த ட்ரெஸ் வேறு பிங்க் கலரில் இருக்கிறதுனால கேர்ள் பேபி மாதிரியே தான் இருப்பான் இந்த ஃபோட்டோவில். இன்னொன்றும் அதே மாதிரி தான் இருக்கும், இதுலேயும் அப்படியே கேர்ள் பேபி மாதிரி தான் இருக்கும்.
இது ஒரு 7-8 மந்த்ஸில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேர்ள் பேபி மாதிரி தான் இருப்போம். இது வந்துட்டு வீடு கிரகப்பிரவேசத்தப்போ எடுத்தது. ரொம்ப அழகாக இருப்பான் இதுலலாம், அப்படியே நல்லா ரவுண்டு ஃபேஸ் ஆட்டு. இது வந்துட்டு பிரியாவோட கல்யாணத்தப்போ எடுத்தது, 3 பேர் இருக்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து எங்கள் புது வீட்டில் வச்சு எடுத்தது. நல்லா கொழுன்னு இருந்தான், டக்குன்னு வந்துட்டு ஒல்லியாயிட்டான். இது அவங்க பாட்டி கூட எடுத்தது. இது வந்துட்டு வீட்டில் இந்த தவழ்கிற ஸ்டேஜில் எடுத்தது, குட்டியோண்டு இருந்திருக்கு. ஐயோ, இந்த ஃபோட்டோ நான் வந்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன், அவர் பார்த்தா இங்கே தான் இருக்குது. இது வந்து பிரியாவோட கல்யாணத்தப்ப எல்லோரும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அத்தா வந்து தூக்குனாங்க. இது அவங்க பாட்டியோட எடுத்தது. அப்புறம் இது வந்து கல்யாணத்தப்ப எடுத்தது. எங்கள் அம்மா, அப்பா, அனு, அரவிந்த் திருட்டு முழிச்சிட்ருக்காங்க எல்லோரும். அப்புறம் இது அபிராமி மால் போயிருந்தோம், ஸ்னோ வேர்ல்டு, அங்கே எடுத்த ஃபோட்டோ. அவ்வளோதான், இன்னும் நிறைய பேஜ் இருக்குது, எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணணும். அத்தா வந்து பார்த்திங்கன்னா கிளன்ஸ் பேக் ஹவுஸ் உண்டுல்ல, அங்கேருந்து ப்ரௌனி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கா அப்படின்னா, நான் செய்கிறது நல்லா இருக்கா இல்லைனா பேக்கரியில் உள்ளது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணுமா. அதுக்காக இந்த ஒரு பீஸ் 130 ருபீஸ்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தா ப்ரௌனி செஞ்சுட்டே இருக்கான்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஒரிஜினல் ப்ரௌனி எப்படி இருக்கு, டூப்ளிகேட் ப்ரௌனி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் பண்ணுறது டூப்ளிகேட்டா தெரியல, இப்போ சாப்பிட்டு தான் தெரியும். இது ஏதோ ஜாம் மாதிரி இருக்கு. மண்ணு முட்டை மாதிரி இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? இது வந்து 3rd டைம் சரியா. நிறைய கடையில அத்தா வந்துட்டு என்ன பண்றதுன்னா, யார் நல்லா பண்றான்னு பார்க்கணுங்கிறதுக்காக வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு உன்னோட தான் நல்லா இருக்குன்னு சொல்றது. இன்னைக்கு சொல்லுங்க, இங்க வாங்க. ஆமாண்டி, ஏன் இப்படி? ஒருவேளை இதான் ப்ரௌனியா? கேவலமா இருந்தா தான் ப்ரௌனி போல. அப்படிலாம் இல்லை, இது ப்ரௌனி மாதிரியே இல்லை, இது ஏதோ ஒரு மாதிரி களி மாதிரி இது. ஏதோ இந்த நட்டெல்லாம் கேக் உண்டுல அந்த மாதிரி இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்? ஏய் தெரியல, இன்னும் தெரியல. நான் தான் ஒரிஜினல். நமக்கு தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ஓகேவா இருக்கு. மேலே உள்ள அந்த இது வந்துட்டு சூப்பராக இருக்குது, அந்த க்ரீம் வந்து செம்மையாக இருக்குது. பட் கேக் வந்துட்டு ரொம்ப பரவாயில்லையா தான் இருக்குது. சாரி, கேக் இல்லை, ப்ரௌனி. இந்த கிளன்ஸ் பேக்கர்ஸ்லேயே எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வெல்வெட் கேக் தான். அதை தவிர்த்து வேற இது வரைக்கும் ட்ரை பண்ணி எதுவுமே உருப்படலை. 130 ரூபா சுவாகா. இதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, எப்படி இருக்கு பார்ப்போம் அப்படின்னு. நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அதோட ரெசிபி போடுறேன் சரியா. நம்ம வீட்டில் செய்கிறது தான் நல்லா இருக்குது கடையில் விட. ஃபர்ஸ்ட் இது ப்ரௌனியே இல்லை, இது வேற என்னமோ ப்ரௌனி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து வால்நட் ப்ரௌனி. வால்நட் போட்டிருக்காங்க உள்ள. வால்நட் போட்டிருக்காங்க. சரி, நான் தான் வின்னர் சரியா. இங்க வந்து சொல்லுங்க. ஆமா, இப்போதைக்கு அகலையா தான் டேஸ்டா இருக்கு. இது வந்து ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டு ஒரு தக்காளி குருமா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமா வந்துட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி. இப்போ இது இவ்வளோத்தையும் நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டும் உள்ள சேர்த்துப்போம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சோண்டு மல்லி வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு.
இப்போ கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது உப்பெல்லாம் கணக்காக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வந்துட்டு விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் குருமா வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு மக்களே? சூப்பராக இருக்கா? என்ஜாய். எப்படி இருக்கு குருமா? சூப்பராக இருக்கா? ட்ரை பண்ணலாமா வேணாமா? செம்மையாக இருக்கு.